நம்மை விட்டு பிரிந்தார் நித்யானந்தா. 4000 கோடி சொத்து நடிகை ரஞ்சிதா கைவசம். கண்ணீர் விட்டு கதறும் பக்தர்கள். ஆன்மீக மூலம் மக்களின் கவனத்தை ஈர்த்தவர்தான் நித்யானந்தா. அவரது ஏராளமான ஆசிரமங்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காக புகழ் பெற்றவர். பல்வேறு தொடர்ச்சியான சர்ச்சைகளில் சிக்கிய நித்யானந்தா நடிகை ரஞ்சிதாவுடன் இவர் இருக்கும் அந்தரங்க வீடியோக்கள் வெளியாகி நித்யானந்தாவை டோட்டல் டேமேஜ் செய்தது. பின்னர் பல்வேறு குற்றச்சாட்டுகளில் சிக்கி சிறைக்கு சென்ற நித்யானந்தா மீது பல்வேறு வழக்குகள் இருந்தாலும் நடிகை ரஞ்சிதாவுடனான அவரது சர்ச்சைக்குரிய ஈடுபாடுதான் அவருக்கு பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தி கொடுத்தது. இந்தியாவில் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய ஆன்மீக குரு நித்யானந்தா 2019ஆம் ஆண்டு குஜராத்தில் பதிவான ஒரு வழக்கில் போலீசாரின் தேடுதல் வேட்டையிலிருந்து தப்பிக்க இந்தியாவை விட்டு வெளியேறினார். 2019ஆம் ஆண்டில் அவர் இந்தியாவை விட்டு வெளியேறி இந்து மக்களுக்காக கைலாசா என்ற தனி நாட்டை நிறுவுவதாக அறிவித்த நித்யானந்தா அந்த நாட்டிற்கு தன்னைத்தானே ஜனாதிபதியாக அறிவித்துக் கொண்டு அங்கிருந்து ஆன்மீக சொற்பொழிவுகளை ஆற்றி வந்தார். ஈக்வடாரில் உள்ள ஒரு தீவை வாங்கி கைலாசா என்று பெயர் வைத்து அந்த நாட்டிற்கென தனி நாணயம், கொடி மற்றும் ஸ்டாம்ப் போன்றவற்றை அறிமுகப்படுத்தினார். 2022ஆம் ஆண்டு மே மாதத்தில் நித்யானந்தா உடல்நலக்குறைவால் இறந்துவிட்டார் என தகவல்கள் பரவின. ஆனால் அதற்கு பதிலளித்த அவர், நான் இறக்கவில்லை, சமாதி நிலையை அடைந்துள்ளேன். 27 மருத்துவர்கள் எனது உடலின் பிரபஞ்ச சக்திகளை ஆய்வு செய்கின்றனர் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதற்கு பிறகு அவரது காணொளிகள் மிகவும் குறைவாகவே வெளியாகின. சில வீடியோக்கள் வந்தாலும் அவை பழையவையாகவே இருந்தன. கடந்த 5 ஆண்டுகளாக சத்சங்க வீடியோக்களை குறைத்த நித்யானந்தா டயாலிசிஸ் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுய நினைவின்றி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் எதையும் யாரும் உறுதி செய்யவில்லை. இப்படித்தான் 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இறந்துவிட்டதாக வதந்திகள் பரவின. ஆனால் நித்யானந்தா மீண்டும் வீடியோ வெளியிட்டார். சிவராத்திரி விழாவில் அவர் பேசிய வீடியோ வைரலானது. எனினும் அது பழைய வீடியோ என பலர் கருத்து தெரிவித்ததால் அந்த பிரசங்கம் நிறுத்தப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இதற்கிடையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நித்யானந்தா மரணமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது சகோதரி மகன் சுந்தரேஸ்வரன் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்த போது சுவாமி இந்து தர்மத்தை காப்பாற்ற உயிர் தியாகம் செய்துவிட்டார் என பக்தர்களுக்கு அறிவித்துள்ளார். இந்த தகவல் உண்மையானதா அல்லது இது போலீஸ் விசாரணையில் இருந்து தப்பிக்க நித்யானந்தாவின் புதிய நாடகமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஏனெனில் கடந்த சில ஆண்டுகளாக அவர் தொடர்பை தவிர்த்து வந்ததோடு கைலாசா நாட்டின் நிலவரம் பற்றிய எந்த உறுதியான தகவலும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் நித்யானந்தாவின் மரணம் உண்மையானதென்றால் அவருடைய 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் யார் வசம் செல்லும் என கேள்வி எழுந்துள்ளது. நடிகை ரஞ்சிதா நித்யானந்தாவின் மிக நெருங்கியவர் என்பதால் அவர் இந்த சொத்துக்களை நிர்வகிக்க வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்